நீதிமன்றத்தில் சட்டத்தின் குரலாகவும் சமூகத்தில் மக்களின் குரலாகவும் திகழ்பவர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை செயலாளராகவும் விடுதலை கலை இயக்கிய பேரவையின் பொறுப்பாளராகவும் செயல்பட்டு வருகிற நம்மளுடைய சிறப்பு அழைப்பாளர் திரு ராகுல் சித்தார்த் அவர்களை வருக வருக என உங்களுடைய கைத்தட்டல் மூலமாக வரவேற்கப்படுகிறது. முதலில் அனைவருக்கும் தேசிய கல்வி வளர்ச்சி தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையில் இப்படி இந்த குழந்தைகளையாம் அரவணைத்து அவர்களுக்கான கல்வியை ஒரு கட்டமைப்பை இந்த கிராமத்தில் உருவாக்கி பயிற்சி மையத்துக்கென்று ஒரு இடத்தை உருவாக்கி மிகச்சிறப்பான, எனக்கு தெரிந்து தருமபுரி மாவட்டத்திலே மிகச்சிறப்பாக ஒரு அம்பேத்கர் படிப்பகம் என்ற, அதாவது சாய் பயிற்சி மையம் என்ற ஒரு பெயரில் இயங்கி மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தோழர் கார்த்தி அவர்களுக்கும் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அவருடைய துணைவியாருக்கும் எந்த நேரத்திலும் அவருக்கு பொருளாதார ரீதியாக உதவி செய்யக்கூடிய இந்த கிராம மக்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நானும் இது போன்ற குழந்தைகளுக்கு இரவு நேர பாடசாலை நடத்தியது உண்டு. ஆனால் அதை தொடர்ச்சியாக எங்களால் நடத்த இயல முடியவில்லை என்பதுதான் உண்மை. சில தேக்கங்கள் ஏற்படலாம், அதனையும் கடந்து செயல்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம். ஆனால் அது நடைபெறாமல் போய்விட்டது. ஆனால் தோழர் கார்த்தியை பொறுத்தவரை மிகச்சிறப்பாக பல்வேறு எதிர்ப்புகள் வந்திருக்கும், பலர் தூற்றியிருப்பார்கள். அதையெல்லாம் கடந்து இந்த சாய் பயிற்சி மையத்துக்கென்று ஒரு இடத்தை உருவாக்கி இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறப்பான நிகழ்வை நடத்தி இந்த ஊர் பொதுமக்களை ஒரு கல்வி என்ற ஒரு ஆயுதத்தின் மூலம் இங்கே திரட்டி இங்கே ஒரு இடத்தில் கூட்டுவது என்பது மிக சாதாரண விஷயம் அல்ல. பல்வேறு கிராமங்களில் நாம் பார்த்திருக்கிறோம். சண்டை சச்சரவுகள் ஒரு ஓரமாக ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்தால் அங்கே பிரச்சனை செய்யக்கூடிய வகையில் இருப்பார்கள். அப்படி எந்த ஒரு நிகழ்வும் இங்கே நடைபெறவில்லை. அனைவரும் ஒத்துழைப்பு வழங்கி இந்த நிகழ்வை நடத்தி இருப்பது மிக மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அதே போல வெறும் இன்றைக்கு கல்வி வளர்ச்சி தினம் என்ற பெயரில் காமராஜர் ஐயாவை மட்டுமே அவரை பற்றியுமே பேச வேண்டிய தலைப்புகளை மட்டுமே வழங்கியிருப்பது வரவேற்கத்தக்க விஷயம் என்றாலும் கூட பிற தலித் தலைவர்களுடைய பிறந்த நாள்களையும் நாம் ஒவ்வொரு நிகழ்வாக இப்படி நடத்த முடியுமா என்றால் அதற்கான பொருளாதார செலவுகள் நமக்கு கை கொடுக்காது. ஆகையால் அடுத்த முறை இது போன்ற நிகழ்வு நடக்கும்போது அனைத்து தலித் தலைவர்களை பற்றியும் அவருடைய செயல்பாடுகள் குறித்தும் அறிவியல் ரீதியான கருத்துக்களையும் குழந்தைகள் பேச வேண்டும் என்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.